ராகூர் ஒரு பெயர் பெற்ற கவிஞர். அவர் ஒரு தடவை கவிதை களம் ஒன்றிற்காக அழைக்கப்பட்டிருந்தார், மேடையிலே கவிதையை வழங்குவதற்காக. அந்த வேளையில் அவர் கவிதை சொல்ல மேடைக்கு வந்த பொழுது அங்கே ஒரு சிறு குழந்தை முன்னால அந்த அரங்கிலே அவருடைய மேடைக்கு முன்னால் விளையாடி கொண்டிருந்தது. அங்கே இருந்த ஒருங்கிணைப்பாளர்கள் அந்த குழந்தையை வந்து பிடித்துக் கொண்டு போய் அவருடைய பெற்றோரிடத்திலேயோ உயிரிடத்திலேயோ கொடுப்பதற்காக தூக்க வந்த பொழுது அந்த உலகத்தினுடைய கலை சிறந்த கவிஞனாக இருந்த அந்த ரவீந்திரநாத் தாகூர் சொன்னார், அந்த குழந்தை அப்படியே விடுங்க, விளையாடட்டும். ஏனென்றால் அந்த குழந்தையினுடைய விளையாட்டை விட அழகான கவிதை இந்த இடத்துல நான் இங்கே யாருக்கும் சொல்ல முடியாதுன்னு சொல்லி சொன்னார். அந்த வகையில் தான் இந்த சிறுவர்களுடைய விளையாட்டு நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அழகான அற்புதமான மழலை பேச்சிலே அவர்கள் ஆற்றிய உரைகள், அவர்கள் நடாத்துகின்ற இந்த விளையாட்டுகள் எல்லாமே எங்கள் எல்லா விதமான கவலைகளையும் சுமைகளையும் மறந்து அனைவரும் மகிழ்ச்சியோடு இருக்கக்கூடிய ஒரு தருணமாக இந்த இடத்துல இருக்கின்ற பொழுது உரை என்பது நிச்சயம் கசக்கத்தான் செய்யும். ஆனால் அழைத்த கடமை அவர்கள் எனக்கு ஒரு உரை தர வேண்டும், வந்த துன்பம் நான் உங்களுக்கு உரையாற்றி ஆகத்தான் வேண்டும். அந்த வகையிலே முதலிலே இந்த ஆசிரியர்களுக்கும் இந்த பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் முதலிலே தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த குழந்தைகளுடைய இந்த விளையாட்டு என்பது அது வருமனே வரும் விளையாட்டு நிகழ்வு அல்ல. பலவற்றை அவர்கள் இங்கே கற்றுக்கொள்கின்றார்கள், பலவற்றை அவர்கள் இங்கே உள்ளத்திலே பதித்துக் கொள்கின்றார்கள். ஏனென்றால் இந்த பாடசாலையுடைய அதிபர் சொல்லியது போல இந்த 3 தொடக்கம் 5 வயதுதான் இந்த பிள்ளைகளுடைய அறிவு, குணம், பழக்க வழக்கங்கள் எல்லாவற்றையும் ஆழமாக மனதில் பதிக்கின்ற காலம், அதை அவர்கள் கற்றுக்கொள்ளுகின்ற காலம். ஆகவே அன்பாக இருக்கலாம், அறிவாக இருக்கலாம், குணமாக இருக்கலாம், நல்ல பழக்க வழக்கங்களாக இருக்கலாம், அவர்கள் இந்த வயதில் தான் அவற்றை கற்றுக்கொள்ளுகின்றார்கள். ஆகவே இந்த விளையாட்டு நிகழ்வு எங்கள் கண்களுக்கு ஒரு குளிர்ச்சியாக மகிழ்ச்சியாக இருந்தாலும் இந்த பிள்ளைகள் இந்த விளையாட்டின் வழியாக உள்ளத்திலே ஆழமான பதிவை என்று பதித்துக் கொள்ளுகின்றார்கள். ஆகவே இந்த நாளிலே இந்த விளையாட்டு என்பது இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் நிச்சயம் பல்வேறு விதமான அந்த பதிவுகளை ஏற்படுத்துகின்றது. வெட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பக்குவத்தை, வெற்றி தோல்விகளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை, சேர்ந்து குழுவாக அவர்கள் இயங்குகின்ற ஒரு தன்மையை, மகிழ்ச்சியோடு மற்றவர்களுக்கு உதவுகின்ற ஒரு தன்மையை இந்த விளையாட்டு அவர்களுக்கு கற்றுக் கொடுக்கின்றது. அது அவருடைய உள்ளத்திலே ஆழமாக பதிகின்றது. இரண்டால் இந்த பிள்ளைகளுடைய இந்த பருவத்துக்குள்ளே நாங்கள் அவர்களை வளர்க்கின்ற பொழுது 3 பேருக்கு அந்த பொறுப்பு, முக்கியமான பொறுப்பு இந்த குழந்தைகளை வளர்ப்பதற்கு இருக்கின்றது. அந்த வகையிலே முதலாவது இந்த பொறுப்பு யாருக்கு சொன்னால் பெற்றோர்கள். இந்த குழந்தைகளுடைய இந்த வாழ்க்கையிலே இந்த பருவத்திலே நீங்கள் அன்பையும் நல்ல பழக்க வழக்கங்களையும் இந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் கற்பிக்க வேண்டும். நீங்கள் முதலாவது பொறுப்பாளர்கள். இரண்டாவது ஆசிரியர்கள். நீங்கள் இந்த குழந்தைகளுக்கு இந்த வயதிலே நல்ல அறிவையும் நல்ல ஒழுக்கத்தையும் நீங்கள் இந்த குழந்தைகளுடைய உள்ளத்திலே விதைக்க வேண்டும். இது இந்த குழந்தைகள் வாழக்கூடிய ஒரு இடமாக அவருடைய எதிர்காலத்திற்கு ஆசிரியர்கள் செய்ய வேண்டிய ஒரு பாரிய கடமை. மூன்றாவது சமூகம். குழந்தைகள் பாதுகாப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் வளரக்கூடிய சூழலை உருவாக்க வேண்டியது சமூகம். அது ஒரு குழந்தையுடைய வாழ்க்கையிலே பெற்றோர்கள் மட்டுமல்ல, ஆசிரியர்கள் மட்டுமல்ல, இங்கே கூடி வந்திருக்கின்ற நாங்கள் எல்லோருமே பொறுப்பானவர்கள். அந்த குழந்தை நல்ல முறையை வளர்வதற்கு, அந்த குழந்தை எதிர்காலத்தில் ஒரு நல்ல பிரஜையாக இருப்பதற்கு. ஆகவே இங்கே இருக்கின்ற எல்லா பெற்றோரையும் ஆசிரியர்களையும் இந்த சமூகத்தையும் கற்றுக்கொள்கின்றேன். இந்த பிள்ளைகளுடைய மகிழ்ச்சியான எதிர்காலத்திற்கு நீங்கள் உறுதுணையாக அவர்களோடு உணர்ந்திருங்கள். இன்றைக்கு தெரியும் எத்தனையோ பெற்றோர் நாங்கள் போட்டோடு போகிறோம், எத்தனையோ பெற்றோர் அவர்களுக்கு பின்னால் ஓடுறோம், அவர்களை தூக்கி அரவணைத்து கொஞ்சுகிறோம். அவர்கள் ஓடி முடித்தவுடன் 2 கூட விடக்கூடாது.
பிள்ளைகளோட நீங்கள் நாளாந்தம் அவர்கள் வளர்ந்து வருகின்ற காலம் வரைக்கும் பெற்றோர் நீங்கள் அந்த பிள்ளையா இப்படியே இன்று போல் அரவணைப்பீர்கள் என்று சொன்னார். இந்த சமூகம் அந்த குழந்தைகளை கைகட்டி கட்டி கொடுப்பது போல நீங்கள் தொடர்ந்து வந்த பிள்ளைகளை கைகட்டி கட்டி கொடுத்தால் எங்கள் சமூகம், எங்கள் இந்த பேசாலை கிராமம் இன்னும் எத்தனையோ வளர்ச்சிகளை காணும். ஆகவே அதற்காக உங்களை கேட்டுக்கொள்கிறேன். இரண்டாவது, ஒரு பிள்ளையுடைய வெற்றி அழகாக ஒரு சிறிய கதையின் வழியாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒரு காட்டில் சின்ன பிள்ளைகளுக்கும் ஒரு சின்ன பிள்ளைகள் கதை சொன்னால்தான் விளையாட்டு. முயல்களுக்கு விளையாட்டு போட்டி நடந்தது. அந்த விளையாட்டு போட்டி முயல்களுக்கு நடந்த பொழுது ஒரு குட்டி முயல் அங்கே விளையாட்டு போட்டிக்கு ஓட்ட போட்டியில கலந்து கொள்வதற்கு பின்னடித்துக் கொண்டிருந்தது. அழுதுகின்ற சில சிறுவர்களை பார்த்தோம். அதே போல அந்த குட்டி முயல் அழுது நின்றது. அம்மா முயல் வந்து சொன்னது, இல்ல நீ வெற்றி பெறாவிட்டாலும் பரவாயில்லை, நீ ஓடி முடி. அந்த வேளையிலே போட்டி தொடங்கிய பொழுது தன் தாயினுடைய அந்த கட்டி கொடுத்தலை ஏற்றுக்கொண்டு அந்த குட்டி முயல் மற்றவர்களுக்கு விட எல்லாம் பின்னால்தான் ஓடி. மற்ற முயல்கள் எல்லாம் ஓடி முடிச்சது. இந்த குட்டி முயல் மெல்ல மெல்ல ஓடி கடைசியில வந்து அந்த எல்லையை தாண்டியது. அந்த வேளையிலே அந்த இடத்திலே இருந்த எல்லோரும் அந்த குட்டி முயலுக்கு தங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவித்தார்கள். அந்த ஆசிரியர் அப்பொழுது சொன்னார், இன்று இந்த முயல்தான் உண்மையான வெற்றியாளர். ஏனென்றால் வெற்றி என்பது போட்டியில் வெல்வது அல்ல. வெற்றி என்பது தன்னை வெல்வது, தன் சோம்பலை வெல்வது, தன் இயலாமையை வெல்வது, தன்னுடைய முடியாது என்ற எண்ணத்தை வெல்வது. ஆகவே இன்றைய இந்த போட்டியினுடைய வெற்றியாளன் இந்த குட்டி முயல். அது எல்லாவற்றையும் வென்றது, தன்னை வெல்வது. ஆகவே இந்த குழந்தைகள் தங்களை வெல்லுகின்ற ஒரு அற்புதமான எதிர்கால பிரஜைகளாக விளங்க அவர்களை கட்டி கொடுங்கள், அவர்களோடு உடன் நடங்கள், அவர்களை நாங்கள் பக்குவமாக பராமரித்து வளர்த்திடுங்கள் என்பதை இந்த நாளிலே உங்களுக்கு என்னுடைய பணிவான வேண்டுகோளாக விடுத்துக்கொண்டு, இந்த நாளிலே என்னை இந்த நிகழ்வுக்கு அழைத்தமைக்காக நன்றிகளையும் கூறிக்கொண்டு, ஆசிரியர்கள் இன்னும் ஏனைய ஒழுங்கமைப்பார்கள், பெற்றோர்கள் உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய நல்வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொண்டு, இந்த குழந்தைகளும் எங்கள் சமூகமும் இன்னும் அறிவிலும் ஒழுக்கத்திலும் ஞானத்திலும் ஒற்றுமையிலும் வளர என்னுடைய இறை ஆசிரியையும் வெற்றி என்னையினுடைய பெருந்துரையை வேண்டி நிறைவு செய்கின்றேன். நன்றி. God bless you.